ஜேகேடி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் கார்குழலி. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பேச எடுத்துக்கிட்டது சிறு குழந்தைகள், பிறந்த குழந்தைகள், சிறு குழந்தைகள் அவங்களோட ஸ்கின்னோட எப்படி பராமரிக்கணும், நார்மலா எப்படி பராமரிக்கணும், டிசீஸ் எதுவும் வந்தா எப்படி பராமரிக்கணுங்கிற பத்தி, டிசீஸே வராம எப்படி தடுக்கணும், இந்த 3 விதத்துல நம்ம பேச போறோம். அதாவது நார்மலா ஸ்கின் சிறு குழந்தைகள் ரொம்ப மென்மையாங்க, ரொம்ப ரொம்ப மெல்லுசா இருக்கும். அவங்களோட ஸ்கின் எந்த ஒரு சின்ன இதுக்குமே இரிட்டேட் ஆயிடும், நோய்வாய்ப்பட வாய்ப்பு இருக்கு. அதனால எப்பவுமே ஹையா காஸ்மெட்டிக் இது எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. சோப்பு யூஸ் பண்றதை விட பாசி பருப்பு இருக்கு இல்லையா, அந்த பாசி பருப்பு மாவு அதை நல்லா டெய்லி அப்ளை பண்ணுங்க. இல்ல நீங்க சோப்பு தான் யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சோப்பு ரொம்ப மைல்டு பிஹெச்னு சொல்லுவோம், அந்த மாதிரி பிஹெச் இருக்க சோப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸ்கின்னுக்கு 5 தான் யூஸ்வலா இருக்கணும். 5 இருக்க மாதிரி பார்த்து அந்த மாதிரி இது எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லதா இருக்கும். அப்படி இல்ல இந்த 7 அப்படிலாம் போச்சுன்னா அது ஆல்கலிக் ஏரி ஆயிடும். அந்த மாதிரி இதெல்லாம் இருந்ததுன்னா ஸ்கின்னை இரிட்டேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ மைல்டு சோப்பு யூஸ் பண்ணுங்க. பேபி சோப் ஏதாவது யூஸ் பண்ணுங்க. எனக்கு நான் சொல்றது எல்லாவற்றையும் விட பாசி பருப்பு, பியூர் பாசி பருப்பு வாங்குங்க, மில்லுல கொடுத்து அரைச்சு வச்சுக்கோங்க. அப்படி இல்ல கொஞ்சம் வளர்ந்த குழந்தை 6 மாசம் ஆயிடுதுன்னா பாசிப்பருப்பு 2 பாகம், 1 பாகம் கடலை பருப்பு. பிறந்த குழந்தைங்களா ஒன்லி பாசி பருப்பு போதுங்க. பாசி பருப்பு மட்டும்தான், பயரும் கிடையாது. நோ பாசி பயிறு, ஒன்லி பாசி பருப்பு. அந்த பருப்பை நல்ல மில்லுல கொடுத்தே அரைச்சு வச்சு அதை மட்டும் நீங்க தேய்ச்சி நல்லா குளிப்பாட்டினாலே போதும். சரியா? அடுத்து ஆயில் அப்ளை பண்ணணுங்க. ஒரு 4 மினிட்ஸ் குளிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு ஆயில் மாதிரி, மோஸ்ட்லி அது கோகனட் ஆயிலா இருக்கலாம், இல்லைன்னா நல்லெண்ணெயா இருக்கலாம், இல்லைன்னா விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய் எல்லாம் ரொம்ப இப்ப எந்த குழந்தைக்கும் தொடர்றதும் இல்ல, தேய்க்கிறது இல்லை, ரொம்ப குளிர்னா இருக்கும்னு சொல்லிட்டு. சோ இந்த 2 எண்ணெய் மெயினா, கோகனட் ஆயில். சிலர் ஆலிவ் ஆயில் கூட யூஸ் பண்ணுவாங்க. ஆலிவ் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 4 மினிட்ஸ் நல்ல ஒரு எண்ணெய் அப்ளை பண்ணி லேசா ஒரு மசாஜ், மைல்டு ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிடணும். பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபோமர் இல்லைன்னா கிளீனர் மாதிரி யூஸ் பண்ணணும். அதுதான் நான் சொன்ன இந்த பாசிப்பருப்பு மாவு போட்டு நல்லா தேய்ச்சி அது ஒரு 2 மினிட்ஸ் இருந்துட்டு அப்படி நல்லா அடுத்து ஒரு 4 மினிட்ஸ் நல்லா ரின்ஸ் பண்ணணுங்க. நிறைய தண்ணி விட்டு கழுவுங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் இது பண்ண, நல்லா நிறைய தண்ணி விட்டு நல்லா ஒரு வாஷ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒத்தி எடுங்க. துடைக்காதீங்க, போட்டு ரப் பண்ணாதீங்க. அப்படி இப்படி போட்டு இது பண்ணாதீங்க. அது அடல்ட்டுக்கு தான் அப்படி பண்ணணும். குழந்தைக்கு அப்படி ஒத்தி ஒத்தி தான் எடுக்கணும். டவல்னாலும் சரி. அதுக்கு நிறைய இந்த குற்றாலம் டவல் சொல்லுவாங்க இல்லையா, மைல்டு, ரொம்ப ரொம்ப மைல்டான, டர்க்கியே வேண்டாம், டர்க்கி டவல் யூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப சின்ன மெல்லுசான தோல் டவல் இருக்கும், அந்த டவல்ட்டு ஒத்தி எடுங்க. சிறு குழந்தைங்களை பூரா ஒத்தி எடுக்கணும். மெயினா ஃபிளக்சுரல் ஏரியா, இங்க ஆக்சில்லா, அண்டர் த நெக், நேப் ஆஃப் த நெக், அங்கெல்லாம் மட்டும். அடுத்து பிட்வீன் த தை, அந்த தொடை சொல்லுவாங்கல்ல, இங்க. அடுத்து பின்னாடி, கால் பின்னாடி இருக்கு இல்லையா, அந்த பின்னாடி இதுலயும் நல்லா அந்த இடங்கள்லாம் உலர விடுங்க. ஃபேன் அடியில இருந்தாலும் சரி, காத்து நல்லா படுற மாதிரி நல்லா உலர விடுங்க. உலர்ந்த பிறகு பவுடர் நீங்க அப்ளை பண்ணாலும் சரி, யூஸ்வலா வெளியே போகும்போது பவுடர் அப்ளை பண்ணாலும் போதும். நல்ல ஒரு மெல்லுசான காட்டன் கிளாத், கை நல்லா இங்க இந்த மாதிரி பண்ணி, அந்த சின்ன பிள்ளைங்க இது இருக்கும்ல, இன்ஃபென்ட் இதுன்னு இருக்கும், அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை வாங்கி போடுங்க. நம்ம திக்கானதெல்லாம் ஃபாரினர்ஸ் போடுறத பத்தி நீங்க ஒவ்வொன்னா காப்பி அடிக்காதீங்க. நம்மளுடைய தமிழ்நாடுக்கு, நம்மளுடைய இருக்கு நல்லா ஒரு வெயில் அடிக்கிற நேரத்துக்கு மெல்லிய காட்டன் கிளாத்தே போதும் குழந்தைங்களுக்கு. நீங்க வீட்டுல மட்டும் இருக்கீங்க, வீட்டு ஆளுங்க மட்டும் இருக்கீங்கன்னா குழந்தைய கீழே அந்த ஒரு வி ஷேப் இது வச்சிருப்பாங்க இல்லையா, அதை மட்டும் கட்டிட்டு அப்படியே விட்டுறலாம். பேம்பர்ஸ் யூஸ் பண்ற டைமை குறைங்க. நைட்ல மட்டும் இல்லைன்னா வேற எங்கேயாவது வெளியில போகும்போது, கோவிலுக்கு போகும்போது, மேரேஜ் ஃபங்க்ஷன் போகும்போது இந்த மாதிரி லிமிட் பண்ணிக்கோங்க. வந்த உடனே டைப்பரை ரிமூவ் பண்ணி வெது தண்ணி வச்சு நல்லா சுத்தமா தொடச்சி எடுத்து நல்லா உலர விட்டுருங்க கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் ஒரு காட்டன் இன்னரை மட்டும் போட்டு விட்டுருங்க. இல்ல அப்படியே கூட கொஞ்ச நேரம் நல்லா படுத்து கொஞ்ச நேரம் நல்லா அது மட்டும் விளையாண்டுட்டு இருக்கட்டும், அந்த மாதிரி விட்டுருங்க. அதுக்கப்புறம் டைப்பர் நைட்டு போட்டீங்கனாலுமே ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஒருக்க சேஞ்ச் பண்ற மாதிரி நீங்களா பிளான் பண்ணிக்கோங்க. அது நீங்க எழுந்தாலும் சரி, உங்க அம்மா எழுந்தாலும் சரி, அந்த மாதிரி 2 ஹவர்ஸ்க்கு ஒருக்க டைப்பர், யூரின் போனாலும் மாத்திடுங்க, வெளியே போனாலும் மாத்திடுங்க. அது அப்படியே அதுலயே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி மட்டும் தயவு செஞ்சு விடாதீங்க. போன உடனே எடுத்துட்டு அதை நல்லா வார்ம் வாட்டர் வச்சு வெது தண்ணி வச்சு நல்லா சுத்தமா தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு புது டைப்பரை போட்டுட்டு இது பண்ணிடுங்க. இது கொஞ்சம் ஒரு குழந்தைக்கு ஒரு 3 மாசம் 4 மாசம் ஆகிறவர்களும் கொஞ்சம் சிரமம் தாங்க. ஆனா நம்ம சிரமத்தெல்லாம் பார்த்தா குழந்தையோட ஹெல்த் ரொம்ப பாதிக்கப்படும். அதனால நீங்க உங்களோட தூக்கத்தெல்லாம் கொஞ்சம் இது பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் குழந்தைக்கு 2 மணி நேரம் கழிச்சு முழிக்கிற மாதிரி முழிச்சு உடனே ரிமூவ் பண்ணி வெது தண்ணி வச்சு நல்லா சுத்தமா பிளாஸ்க்லயே தண்ணி வச்சுக்கோங்க. வெண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா லேசா ஒரு துணி வச்சு உடனே ஒத்தி எடுத்துட்டு கொஞ்ச நேரம் உணர விட்டுட்டு உணர்ந்த பிறகு இன்னொரு டைப்பரை மாத்திட்டு தூங்கிடலாம். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வீட்டுல இருக்க நேரங்கள்ல டைப்பர் போடுறத அவாய்ட் பண்ணுங்க. ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் போடுங்க. மத்த நேரங்கள்ல லீவ் இட் ஃப்ரீ. நல்ல ஒரு காத்தோட்டமா இருக்கட்டும். டைப்பர் ஃப்ரீ டைம் நிறைய நேரம் வைக்கட்டும். சரி, இப்ப டைப்பர் போடுறதுனால பிள்ளைங்களுக்கு ஏதாவது வருமா? கண்டிப்பா வருங்க. அதுவும் அலர்ஜி, சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிற குழந்தைங்களுக்கு டயப்பர் ரேஷ், டயப்பர் டெர்மடைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது நீங்க கரெக்டா நீங்களே ஹேண்டில் பண்ணீங்கன்னா ஒரு 2-3 டேஸ் தானாவே சரியா
சரியாயிடும். டயப்பர் போடுறத குறைச்சுக்கோங்க. டயப்பரை எடுத்துட்டு நல்ல ஒரு வார்ம் வாட்டர் வச்சு நல்லா அந்த இடத்த சுத்தி ஒத்தி எடுத்துட்டு நல்லா உலர விடுங்க. ஒரு பவுடர் மட்டும் லேசா போட்டுட்டு அப்படியே ஓப்பனாவே விட்டுடுங்க. ஒரு 2, 3 டேஸ்ல நல்லா தானா சரியாயிடும். அப்படி இல்லைன்னா ஆன்டிபயோட்டிக் கிரீம் இல்லைன்னா வந்து ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி மைகாட்டிக்கல் ஃபங்கல் இருக்குல்ல, ஃபங்கல் அது பவுடர் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு அப்ளை பண்ணிக்கலாம். மைக்கனசோல் அந்த மாதிரி பவுடர் இருந்ததுன்னா அது கூட போட்டுக்கலாம். இப்படி இதெல்லாம் எதுவுமே இல்ல, இது பண்ணா 2 to 3 டேஸ்ல கம்ப்ளீட்டா கிளியர் ஆயிடுச்சு வச்சுக்கோங்க. வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். இதெல்லாம் பண்ணியுமே கொஞ்சம் இதா எக்ஸீட் ஆகுது, அந்த ரெட் எரித்திமாலாம் குறையல, செவந்தது, குழந்தை இந்த நேரம் அழுதுட்டே இருக்குன்னா உடனடியே நீங்க வந்து டாக்டர்கிட்ட போய் காமிச்சிருங்க. மெயினா வந்து இதுல லீவ் த எக்ஸ்போஸ்ட் ஏரியா வந்து கம்ப்ளீட்டா காத்துக்கு அதுக்கு முன்னாடி வந்து ஒரு டேபிள் ஃபேன் வச்சு கரெக்டா காத்து படுற மாதிரி கூட நம்ம வந்து வைக்கலாம். எனக்கு தெரிஞ்சதுல வந்து நான் ஒரு சிறு குழந்தைங்க, ஆனா அந்த அந்த குழந்தையோட ஆட்சியை வந்து நான் எப்பவுமே ரொம்ப நினைச்சுக்கிடுவேன், ரொம்ப பாராட்டுவேன். எக்ஸ்டென்சிவா ஆக்கி வச்சிருந்தாங்க. எப்படி அப்படி ஆக்குனாங்கன்னு எனக்கு தெரியாது, யாரு காரணம்னு தெரியாது. ஆனா நான் சொன்னதை ஃபாலோ பண்ணி 2, 3 டேஸ்ல ரொம்ப நல்லா இதாகி அந்த குழந்தைக்கு வேற அது நல்ல சப்பியா இருக்குங்க. குழந்தை கியூட்டா இருக்கும், அழகா இருக்கும். அந்த சப்பியா இருக்கனால அந்த ஃபோல்டு எல்லாம் வந்து கொஞ்சம் நிறைய இருக்கும். இந்த கழுத்து ஃபோல்டு, இந்த கை இது அதெல்லாம் வந்து நிறைய இருக்கனால மெயினா மத்த பகுதி கூட சீக்கிரம் இது பண்ணாங்க. இந்த கழுத்து பகுதி இருக்கு பாத்தீங்களா, ரொம்பவே சிரமப்பட்டாங்க. அது வந்து எப்படின்னா நல்லா கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணிடணும். கிளீன் பண்ணிட்டு இப்படி இந்த சின்ன வந்து இப்படி வச்சுட்டு ஒரு எக்ஸ்போஸ் பண்ணணும். விசிறி இல்லைன்னா வந்து டேபிள் ஃபேன் வச்சு நல்லா காத்து வந்து படுற மாதிரி உலர விடணும். அதுக்கப்புறம் தேவைன்னா ஒரு பவுடர், சாண்டல் பவுடர் இல்லைன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மாதிரி இருந்ததுன்னா இன்டர்ட்ரைகோன்னு சொல்லுவோம். அப்படி இருந்ததுன்னா மைக்கனசோல் பவுடர், இதை மட்டும் அப்ளை பண்ணாலே போதுங்க. சிஸ்டமிக்கா குழந்தைங்களுக்கு எதுவுமே கொடுக்காதீங்க, தேவையே இல்ல. டாபிக்கலாவே நல்லா சரியாயிடும். ஆனா கொஞ்சம் பொறுமை வேணுங்க. கண்டிப்பா வந்து அந்த இதை வந்து இந்த மாதிரி எல்லாம் பிடிச்சிட்டு இருக்குதுங்கலாம் யாருக்குமே வந்து பொறுமை இருக்காது. ஆனா அதை பண்ணுனீங்கன்னா ரொம்ப நல்ல எஃபெக்ட் இருக்கும். கொஞ்ச நேரம் இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல காத்து படுற மாதிரி ஒண்ணு விசிறலாம். ஓலை விசிறி வச்சு விசிறலாம், இல்லைன்னா இப்ப வர பிளாஸ்டிக் விசிறினாலும் சரி. அப்படி இல்லைன்னா ஃபேன், குட்டி ஃபேன் எல்லாம் வச்சிருக்கீங்களா அந்த ஃபேனை வச்சுக்கலாம். இல்லைன்னா டைரக்டா டேபிள் ஃபேன் வச்சு நல்லா அந்த இடம் அந்த சருமம் வந்து அந்த ஸ்கின் வந்து ட்ரையா இருக்கணும், உலர்ந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சம் லேசா பவுடர் அப்ளை பண்ணா போதும், இதுலயே சரியாயிடும். சில குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்டென்சிவா ஆக்கி வச்சிருவாங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா மட்டும் 0.5 to 1% ஹைட்ரோகார்டிசோன் வந்து ஆயின்மெண்ட் போடலாம். அப்படி இல்ல மைக்கனோசோல் தான் கன்ஃபார்மா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இன்டர்ட்ரைகோன் தெரிஞ்சதுன்னா மைக்கனோசோல் ஆயின்மெண்ட் போடலாம். இல்ல இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்குதுன்னா டிபாக்ட் ஆயின்மெண்ட் ஆன்டி பாக்டீரியல் கூட போடலாம். இந்த மாதிரி போட்டு உடனடியாக சிறு குழந்தைங்க வந்து ரொம்பவேங்க அந்த ஸ்கின் வந்து ஒன்னோட ஒண்ணு உராயறதுனால வந்து அது காந்தும். அந்த குழந்தைங்களுக்கு அதுகளுக்கு சொல்ல தெரியாது, அழுதுகிட்டே இருக்கும், கான்ஸ்டன்ட் கிரை இருந்துகிட்டே இருக்கும். அதனால வந்து நீங்க அந்த நேரங்கள்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்தீங்கனாலே வராம தடுக்கலாம். அப்படியே வந்தாலும் உங்களோட இன்னொரு எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்கறதுனால அது வந்து குழந்தைய ரொம்ப கஷ்டப்படுத்தாம ஒரு 2 or 3 டேஸ்ல சரியாயிரும். முடிஞ்ச அளவு அத்தியாவசியம் இல்லாம டயப்பரை வந்து குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணாதீங்க. தேவையான நேரங்கள்ல மட்டும் உபயோகப்படுத்துங்க. டயப்பர் யூஸ் பண்ற டைமை குறைச்சிக்கோங்க. டயப்பரை வந்து அப்படியே இருந்தாலுமே மாத்தி மாத்தி 2 ஹவர்ஸ்க்கு ஒருக்கா மாத்திடுங்க. ஒண்ணுக்கு தானே போயிருக்கு, மாத்த வேண்டாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அதுவே இரிட்டேட் பண்ணும் ஸ்கின். அதனால ஃப்ரீக்வெண்டா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. வந்த உடனே வார்ம் வாட்டருங்க, அதாங்க லியூகார்ம் வாட்டர். இல்லைன்னா நீங்க வந்து பிளாஸ்க்ல கொஞ்சம் வெது வெது தண்ணி கூட வச்சிருந்தீங்கன்னா வந்த உடனே இல்லைன்னா ஒரு துணி, சின்ன துணி மட்டும் வச்சு அதை நல்லா ஒத்தி எடுத்து கொஞ்ச நேரம் உணர விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து செகண்ட் டயப்பரை மாத்திக்கிடலாம். சோ இந்த மாதிரி வந்து நீங்க பண்ணி இது பண்ணுங்க. சரியா? முடிஞ்ச அளவு குழந்தைக்கு டயப்பர் ரஷ் வராம பாத்துக்கிறது ஒரு நல்ல தாயோட கடமை. வராம பாத்துக்கிட்டா அது அவங்களுக்கு வந்து ஒரு கிரெடிட். அப்படியே வந்தாலும் ரொம்பவே கஷ்டப்படாம அந்த குழந்தைய வந்து 2, 3 டேஸ்ல சரி பண்ற மாதிரி நான் சொன்ன வச்சு ஃபாலோ பண்ணி இது பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா ரொம்ப அதிகமாகுதா உடனடியா, ஏன்னா சில குழந்தைங்கலாம் ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்குங்க. அந்த ஃபேமிலி ஹிஸ்டரியில வந்து ஆஸ்மா யாருக்காவது இருக்கும், அம்மா அப்பா, அம்மா பெத்த பாட்டி, அம்மா கூட பிறந்தவங்க, தாய் மாமா யாராவது ஆஸ்மா இருந்ததுன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாகும். சோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து தே நீட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். கண்டிப்பா வந்து உடனடியா வந்து அருகில் இருக்க டாக்டர்கிட்ட போய் காமிச்சு கரெக்டா வந்து இது பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவு டயப்பர் யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவிட்டி இருக்குங்க. அதிகமா வந்து நம்ம ஆர்டினரி ஸ்கின்னை விட சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு இது கொஞ்சம் கூடுதலாவே வரும். நல்ல சம்மர்லாம் இருந்துன்னு வச்சுக்கோங்க, லீவ் தான் அப்படியே ஃப்ரீயா விட்டுடுங்க. நல்ல ஒரு சுத்தமான வாயல் சேலை அதை நல்லா விரிங்க. நீங்க என்னென்ன காம்ப்ளிகேட்டட் பெட் வாங்குறீங்களோ இல்ல சொபிஸ்டிகேட்டடா அந்த மாதிரி எதாவது அழகழகா வாங்குறீங்களா எல்லாம் வாங்கிக்கோங்க. மேல வந்து ஒரு வாயல் வேஷ்டி இல்லைன்னா வாயல் சேலை, அதுதான் உங்க குழந்தையோட ஸ்கின்னை வந்து தொடரணும். அந்த மாதிரி நீங்க குழந்தைய படுக்க வச்சீங்கன்னா நிச்சயம் வந்து குழந்தைக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் வராது. நீங்க டைரக்டா வந்து அந்த பிளாஸ்டிக் இதுல போட்டீங்கன்னா நிச்சயம் வந்து குழந்தை வந்து பாதிக்கப்படும். சோ அந்த மாதிரி ஒரு இதுல வந்து குழந்தை இது பண்ணி இமிடியேட் ஸ்கின் வந்து அதை தொடர மாதிரி இது பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு காத்தோட்டமான ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்ல வந்து குழந்தை இது பண்ணுங்க. டயப்பர் யூஸ் பண்ற டைமும் குறைங்க. ஃப்ரீக்வெண்டா வந்து வார்ம் வாட்டர் வச்சு ஒத்தி எடுத்துட்டு இது பண்ணீங்கனாலே வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம குழந்தைகள் வந்து நல்லா பராமரிக்கப்படும். குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ற சோப்பு, குழந்தைகள் யூஸ் பண்ற கிளீன்சர், குழந்தைகளுக்கு யூஸ் பண்ற மாய்ஸ்சரைசர், இது எல்லாமே வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து நீங்க ஏமாறாம சரியான இதை கொஞ்சம் தேர்ந்தெடுத்து, இல்லைன்னா இதெல்லாம் இல்லாம வெறும் பாசிப்பருப்பு மாவே போதுங்க. என்னோட ஐடியா எல்லாம் கேட்டா, என்னோட சஜஷன் எல்லாம் கேட்டா பிளெயின் பாசிப்பருப்பு மாவு ரொம்ப ஐடியல். அது மட்டுமே ஒரு 3 மாசம் வரலும் போடுங்க. சரியா? அந்த மாதிரி எல்லாம் போட்டீங்கனாலே நல்லா இருக்கும். குழந்தையோட ஸ்கின் வந்து அப்படி ஒரு சாஃப்டா ஹெல்த்தியா இருக்குங்க. சாஃப்ட்ங்கிறத விட ஹெல்த்தியா இருக்கும். சோ அந்த மாதிரி எல்லாம்
பண்ணுங்க. அந்த மாதிரிலாம் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. நேச்சுரலா உங்க வீட்ல வந்து ஆலோவேரா இருந்ததுன்னா, அந்த ஆலோவேரா ஜெல் இட்டு லேசா நேலா இந்த மாரி தொடச்சுட்டு அப்படியே இது பண்ணுங்க. எதுவுமே வந்து ஆர்டிஃபிஷியலா வந்து ஒரு 3 மந்த்ஸ் வரலும் மேக்ஸிமம் 6 மந்த்ஸ் வரலுமே யூஸ் பண்ணாம இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா இப்பலாம் வந்து டாக்டர்ஸே வந்து நெறைய பேர் வந்து கிரீம் அது இதுலாம் அட்வைஸ் பண்றாங்க. பட் முடிஞ்ச அளவு நீங்க வந்து ஒரு 6 மந்த்ஸ்க்கு நீங்களே நல்லபடியா வந்து குழந்தைய வந்து பராமரிச்சீங்கன்னா, அதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வளர வளர ஏதாவது கொஞ்சம் நல்லதா கிரீமு, மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்றதெல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. இன்ஃபென்ட் ஸ்கின்னு பிறந்த குழந்தைங்கலாம் ரொம்ப வந்து கவனமா இது பண்ணிக்கோங்க. குழந்தையோட சோப்பு இல்லன்னா பாசிப்பருப்பு மாவு. இந்த 2 தான் 6 மாசம் வரலும். அதுக்கப்புறம் நீங்க எதுனாலும் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்ல மாய்ஸ்சரைசர் வந்து இதுதாங்க ஆலிவ் ஆயில், விளக்கெண்ணெய் அதெல்லாம் நல்ல ஒரு அதெல்லாம் சொட்டு கணக்கே போதும். நீங்க ஒரு ஃபில்லர யூஸ் பண்ணி அப்டமனுக்கு ஒரு சொட்டு, கைக்கு ஒரு சொட்டு, காலுக்கு ஒரு சொட்டுன்னு சொட்டு கணக்குல விட்டு நல்லா ஒரு தேய்ச்சு விட்டீங்கனாலே போதும். நல்லா இருக்கும் ஸ்கின். சாஃப்ட்டா அப்படியே சப்புலா ரொம்ப நல்லா மென்மையா, மிருதுவா இருக்கும். 3ல எந்த எண்ணெய்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஆலிவ் ஆயில், கோகனட் ஆயில், கேஸ்டர் ஆயில். இதுல 3ல உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அத சூஸ் பண்ணிக்கோங்க. உங்க குழந்தைக்கு எது சூட் ஆகுதோ அத சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாரி பண்ணீங்கன்னா நல்லா இதாகும். அப்புறம் வந்து ஃப்ரூட் ஜூஸ் குடுத்தீங்கன்னா நல்லது. இப்பலாம் 6 மாச குழந்தை வரலும் வந்து அம்மாவோட பாலே போதும். தண்ணி கூட குடுக்க வேண்டாங்கிறாங்க. சோ என்ன குடுக்க சொல்றாங்களோ அத இது பண்ணிக்கோங்க. தேவைன்னா ரொம்ப சம்மரா இருந்ததுன்னா ஃப்ரூட் ஜூஸ் வேணா கொஞ்சம் குடுத்துக்கோங்க. 1 சங்கு இல்ல 2 சங்கு அந்த மாரி குடுத்துக்கோங்க. தண்ணி இடையில இடையில குடுக்கணும்னா குடுத்துக்கோங்க. இத மட்டும் குடுத்தீங்கனாலே ரொம்ப நல்லாயிடும். சென்சிட்டிவ் ஸ்கின்னா மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர். ஏன் என் குழந்தைக்கு மட்டும் இருக்குன்னு கேட்கக்கூடாது. உங்க ஃபேமிலில வந்து ஆஸ்துமா இருக்கு இல்லையா? அப்படி இருந்ததுன்னா அந்த மாரி குழந்தைக்கு வர வாய்ப்பு இருக்கு. சோ அந்த மாரிலாம் இருந்தா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர். காட்டன் டிரெஸ், காட்டன் டிரெஸ், காட்டன் டிரெஸ். லூஸ் ஃபிட்டிங் காட்டன் டிரெஸ். நல்லா காத்து படுற மாரி நல்ல லைட் கலர் காட்டன் டிரெஸ் எடுத்து போடுங்க. வேற எந்த இதுவும் குழந்தைய வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க. உங்க ஆசையெல்லாம் வந்து குழந்தை மேல திணிக்காதீங்க. ஈஸியா எது நல்லா இதாகுமோ அந்த மாரி டிரெஸ்ஸ சூஸ் பண்ணுங்க. காட்டன்லயே இப்ப வந்து ரூ. 1000லாம் இருக்க மாரிலாம் டிரெஸ் வந்துருச்சுங்க. விதவிதமா. சோ நீங்க வந்து ஐயோ! குறைஞ்ச ரேட்ல வாங்குறோமேன்னு நினைக்கவே வேண்டாம். காட்டன்லயே விதவிதமா ரொம்ப நல்லா டிரெஸ் இருக்கு. காஸ்ட்லி டிரெஸ் இருக்கு. அந்த மாரி நீங்க வாங்கி போட்டுட்டு ஸ்கின்ன வந்து பராமரிங்கங்க. ஸ்கின் வந்து ஹேல் அண்ட் ஹெல்த்தியா இருக்கணும். நம்ம அழகு கலர வந்து ரொம்ப இது பண்ண வேண்டாம். அது கடவுள் குடுத்த வரம். அது நமக்கு என்ன கிடைக்குதோ அதோட வாழ பழகிக்கணும். கொஞ்சம் வேணா எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கலாம். ஆனா அந்த ஸ்கின் வந்து ஹெல்த்தியா இருக்க மாரி பார்த்துட்டு அது நல்லபடியா குழந்தைகள வந்து இது பண்ணுங்க. குழந்தைகளுக்கு எந்த இதுவுமே ஒரு சின்ன பாதிப்பு வந்தாலுமே உடனடியா வந்து கவனிங்க. அப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஃபாலிகுலைட்டிஸ் வந்து ரொம்ப ஈஸியா வந்துருங்க. அந்த ஸ்கின் ஹேர் ஃபாலிகல் இருக்கு இல்லையா? அந்த இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப சீக்கிரம் வந்துரும். கட கட கடன்னு ஒண்ணுல இருந்து ஒண்ணு வந்து அப்படியே பெருசு பெருசா வந்துரும். சோ அந்த மாரி வராம பார்த்துக்கணும். அது மெயினா வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் தான். டாபிக்கல் நல்ல ஒரு கிளீனிங், டாபிக்கலா வந்து ஆன்டி பாக்டீரியல் கிரீம் போட்டாலே நல்லா சரியாயிடும். மெயினா வந்து நல்லா உலர விடுங்க. சருமத்த உலர விடணும். அதுதான் மெயினான பேசிக் இது. ஈரத்தோட என்ன பண்ணுனீங்கனாலும் அது நல்லத பண்றத விட கெட்டது தான் பண்ணும். சோ அந்த மாரி கொஞ்சம் நல்லா பண்ணீங்கனாலே கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சோ குழந்தைகள வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தாம, ரொம்ப ஜென்டிலா அவங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப ரொம்ப மென்மையானது. ரொம்பவே ஈஸியா வந்து இன்ஜூர் ஆகுறது, ஈஸியாவே சென்சிட்டிவா வந்து ரியாக்ஷன் ஆகுற மாரி ஸ்கின். சோ அத வந்து நல்ல முறையில பாதுகாத்து, ஸ்கின் குழந்தைக்கு வந்து எந்த ஒரு நோயும் வராத அளவுக்கு பாதுகாத்து, நல்ல ஸ்கின்ன ஹேல் அண்ட் ஹெல்த்தியான ஸ்கின்ன வச்சு பராமரிக்கன்னு சொல்லிட்டு இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலை உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.